மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். தமிழ் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு தமிழோட குலதெய்வ சாமி வந்து தமிழ் என்னுடைய இல்லத்துக்கு ஏன் நீ வரமாட்டேங்கிறன்ற மாதிரி கனவு வருது. அடுத்த நாள் காலையில தமிழ் அவங்க வசந்தி கிட்ட சொல்றாங்க, அம்மா எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுமான்னு சொன்னதும், குலதெய்வ கோவிலுக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து போயிட்டு பொங்கல் வைக்கல இல்ல, அதனாலதான் அப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அதனால நம்ம போயிட்டு வர்றது நல்லது தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தமிழும் அதுவும் சரிதான், நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே வருத்தப்படுறாங்க அம்மாச்சி வந்து, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிய 2 குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருக்கணும். கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறீங்களோ? 18ஆம் படி கருப்பு, நீ தான் எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். 2 குழந்தையும் ஒண்ணா இருக்கிற மாதிரி நீ தான் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இதை வந்து டைரக்டாவே நம்ம தமிழ் வந்து, என்ன அம்மாச்சி நீ ஏதோ வேண்டுன்னு நினைக்கிற, ஆனா உன்னுடைய வேண்டுதல் நடக்காது அம்மாச்சி, நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி, என்னால இனி அந்த வீட்டு வாசப்படி பக்கம் கால் கூட வைக்க முடியாது. கடவுளே நினைச்சாலும் அது நடக்காதுன்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க அம்மாச்சி வந்து, நான் கண்ணு மூடுறதுக்குள்ள என் கடைசி ஆசை இது இருக்கணும். எப்படியாவது என்னுடைய பேரனையும் பேத்தி ஒன்று சேர்த்துரு கடவுளேன்னு சொல்லி அம்மாச்சி ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு வேண்டிக்கிட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா தமிழை காட்டுறாங்க. தமிழோட அம்மா வந்து தமிழ் கிட்ட, இங்க பாரு தமிழ, 2 குழந்தை முத்து கணக்கா பெத்து போட்டிருக்க. ஒரு குழந்தை கோவிலுக்கு தூக்கிட்டு போறது, இன்னொரு குழந்தை விட்டுட்டு போறது சரின்னு படல. அதனால மாப்பிள்ளை தம்பி கிட்ட பேசி நம்ம கோவிலுக்கு போலாமா நீ கேளுன்றாங்க. மா என்னம்மா பேசிட்டு இருக்க? நான் வந்து கேட்கட்டா? ஆமா தமிழ், நமக்கு இப்ப காரியம் ஆகுனா நீ தானே கேட்டாகணும். இப்ப நம்ம மீனாட்சி கூட்டிட்டு போனா அழகர் என்ன பாவம் பண்ணா? அழகருக்கும் கடவுளோட கிருபை கிடைக்கணும்ல, அதனால கூப்பிட்டு தமிழ். இதுல போய் என்ன இருக்கு? குலதெய்வ கோவிலுக்கு தானே வர போறாங்க, அவ்வளவுதான், இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தமிழுக்கும் இது சரின்னு பண்றதுனால, சரிம்மா நான் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு சேதுக்கு கால் பண்றாங்க தமிழ். உடனே சேது, சொல்லு என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம், நீங்க அழகரை கூட்டிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு தமிழ் உதவி கேக்குறாங்க. சேது தமிழோட உதவியை ஏத்துப்பாங்களா இல்ல மறுப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.